வீடியோவோட ஃபைனலில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வர எல்லா இடத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஹலோ காய்ஸ், மீண்டும் நானுங்கள் தமிழன். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரெஷர் ஹண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்கோசரமே சூஸ் பண்ண ஸ்பாட்டு தான் பார்த்தீங்கன்னா சென்னை. இப்போ சென்னையில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைனாலே ஞாபகம் வருது மெரினா பீச் தான். ஸோ சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு தட்டியாவது வந்து பார்த்த இடம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான். ஸோ நம்ம மெரினா பீச்சில் தான் வந்து ட்ரெஷர் ஹண்டை பிளான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 330 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து கடந்து வந்திருக்கேன் காய்ஸ், இந்த சென்னையில் வந்து ட்ரெஷர் ஹண்டை பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ என்னடா ட்ரெஷர் ஹண்ட்டுங்கிறானே, என்னடா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ். நம்ம சேனலில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண வந்து ஒரு கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி அதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கார்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலோட நேம் இருக்கும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும், அவ்வளோதான். அந்த கார்டை வந்து இந்த வீடியோவிலே நான் வர எல்லா இடத்தையும் வந்து உன்னிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு இடத்தையும் வந்து உன்னிப்பாக பாருங்கள். அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட வித் செல்ஃபி எடுத்து அலாங் வித் ஜிபே நம்பரோட வந்து நமக்கு மெயில் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு யாருக்கும் போகாது, எனக்கு தான் வரும், எனக்கு மட்டும்தான் வரும். ஸோ நான் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன், அவ்வளோதான். எவ்வளோடா ஜிபே பண்ணுவேன்னு பார்த்தீங்களா, என்னோட பட்ஜெட் 200 ருபீஸ் தாங்க. என்னடா 200 ரூபாய்க்கு எதுக்கடா வீடியோ போடுற, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் இவ்வளோ வேக முடியும், இதுக்கு மேலே முடியாதுங்க. கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ஸோ வந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்பாட்டையும் அதான் சொல்லிட்டேன்ல, நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ஸ்பாட்டையும் வந்து அக்யூரேட்டாக நோட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து அந்த இருக்குது. ஸோ ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலாமா? இப்போ எனக்கு என்ன இடம் தேவைன்னா, அந்த பீச்சில் இந்த நிரந்தரமே இல்லாத எல்லா இடமும் மாறி மாறி இருக்க பொருட்களில் எனக்கு ஒரு நிரந்தரமான இடம் வேணும். புரிஞ்சுச்சா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பீச்லேயே நிரந்தரமான ஒரு கம்பத்தை கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல் கம்பம். இது ஆக்சுவலி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இது பீச்சோட சென்டர் மாதிரி தெரியுது. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா பில்டிங்ஸ், இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒரே மணல், இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் மணல், இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் மணல். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ இது ஒரு லேம்ப் போஸ்ட், அதாவது இது ஒரு லைட் போஸ்ட்டு, ஆனால் லைட்டே இல்லாத போஸ்ட். இங்கே தான் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை வைக்க போகிறோம். அண்ட் ஹலோ கைஸ், காடுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த காடு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம சேனல் நேம் இருக்கா, உங்களுக்கு தலைகீழாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்பர் இருக்கா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும். தடட்ட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் ஐடி இருக்கும். அந்த ஜிமெயில் ஐடி தான் வந்து நீங்கள் ஒரு பிக் எடுத்து மெயில் பண்ணுற மாதிரி. ஹலோ காய்ஸ், மறந்துடாதீங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெஷர் ஹண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை குறிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 ஜிகிர்தா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தான் இருக்குது. மெரினா பீச்சில் இருக்க லைட்டு கம்பம், ஆனால் லைட்டே இல்லாத கம்பம் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. பார்த்தீங்களா, இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த பிக் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாமா? அது மெரினா பீச் கிடையாது, அது இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் பாயிண்டில் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா 200 ரூபாய்க்கு இப்போல்லாம் அலைய வைக்கிறேன்னு. இப்போ பாயிண்ட் 1 குறிச்சாச்சு. ஸோ அந்த கம்பத்தை பாருங்கள், அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டெஸ்டினேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2வது டெஸ்டினேஷன் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இங்கே மெரினா பீச் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காத ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த 200 ருபீஸ் அவங்களுக்காவது கிடைக்கும். அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்கிறான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே. சரி வாங்க, நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகலாம். அண்ட் மறந்துடாதீங்க, இந்த வீடியோவோட ஃபைனலில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வர எல்லா இடத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஹலோ காய்ஸ், நேப்பியர் பீச் வேறு லெவலில் இருக்குல்ல. நானும் இப்போ தான் முத வரேன். ராயபுரம் பீச்சிலேருந்து ஹார்பரிங்க பார்க்கலான்னு வந்தா இவ்வளோதான் கிடச்சிது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவுரு கட்டி வச்சுருக்காங்க.
ஸோ ரொம்ப மன வருத்தமா போயிடுச்சு. சரி கிடைச்சவே நம்ம ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த ஸ்பாட்டோட ரீச் பண்ணிட்டோம். நம்ம ட்ரெஷரண்டோட அடுத்த ஸ்பாட் என்னன்னா ராயபுரம் பிரிட்ஜ் தான். அது எந்த இடம்னு அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இங்கதான் டேப் அடிக்க போறேன். சரி டேப் அடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஹலோ காய்ஸ், ராயபுரம் பிரிட்ஜ்ல இருந்து இப்ப நம்ம எங்க ட்ரெஷர் பாயிண்ட் வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய நம்ம இந்த பிரிட்ஜில் தான் நம்ம ட்ரெஷர் பாயிண்ட் வைக்க போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ்ல இருந்து கீழே இறங்கின உடனே இந்த சைட்ல இருந்து வாங்க போலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நம்ம 2 இடத்துல வந்து நம்ம ட்ரெஷர் அதாவது நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஃபோன்லயும் சார்ஜ் கம்மியா இருக்கு. தூரம் நடந்து வந்தேன் இல்லையா, அப்புறம் நானே கிளம்பிட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஸோ இதுல கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான இடம் சொன்னல 2 இடம். ஒன்னு வந்து மெரினா பீச், இன்னொன்று வந்து ராயபுரத்துல வந்து ஹார்பர் வியூ பாயிண்ட். இந்த 2 இடத்துல தான் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ரெஷரண்ட் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா பெருசாலாம் எதுவுமே கிடையாது. அந்த கார்டை மட்டும் கண்டுபிடிச்சு அதோட ஒரு செல்ஃபி எடுத்து அதுக்கு கார்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும். அந்த ஜிமெயில் ஐடிக்கே வந்து அந்த செல்ஃபியை வந்து உங்க ஜிபே நம்பரோட வந்து நீங்க அமுச்சு வச்சுட்டீங்கன்னா இமெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் அந்த இமெயில் யாருக்கு போகாது எனக்கு தான் வரும். நான் தாராளமா 200 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெஷரண்ட்டை வந்து பிளான் பண்ணிட்டேன். நாமக்கல் மாதிரி ஆகலை, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ நானும் ஊருக்கு கிளம்புறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து சீக்கிரம் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடியோ அப்லோட் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு மெரினா பீச் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டோ, மெரினா பீச் டெய்லி வாக்கிங் போகிற ஃப்ரெண்டோ, அதோட ராயபுரம் பக்கத்தில் டெய்லி பிரிட்ஜ் மேலே ஏற ஃப்ரெண்டுக்கு மறக்காத இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னடா வெறும் 200 ரூபாய் ட்ரெஷரண்ட்லாம் வைக்கிறானு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம சேனல் ரொம்ப குட்டியான சேனல். ஸோ நம்மளால அவள் தான் வைக்க முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரிய லெவலில் ஆகுங்க. பெரிய லெவலில் நம்ம வந்து ட்ரெஷரண்ட் வச்சு மிரட்டுவோம். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.